வணக்கம் மக்களே. முதல்ல நான் காவல்துறைக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு ஆதரவா இருந்தா வக்கீல் சாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைவர் மாட்டிக்கிட்டாரு. விசாரணையில அவரால் எந்த ப்ரூஃபும் அவர்கிட்ட கிடையாது. மாத்தி 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 பேசி அவங்க எத்தனை கேஸ பார்த்திருப்பாங்க. எங்க டிராவல நகைய வச்சேன், அப்புறம் பெட்டியில நகைய வச்சேன், அப்படி இப்படின்னு சொல்லி திருட பங்கமா மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைசல் பேசுறோம், அதை பண்றோம், இதை பண்றோம், எனக்கு அதெல்லாம் வேணாம், என் நகையை வைக்க சொல்லுங்க அப்படின்னு உடனே இப்பவே முடியாது அப்பவே முடியாது, நாங்க எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு ஓகேன்னு எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் பாவத்தை அதையும் எடுப்ப, எத்தனை பேர் வாழ்க்கை தெரியுமா? எனக்கு உன்னை பத்தி தெரியல, இப்ப தெரியுது. நான் துணிஞ்சு நான் பேசுறேன். அவ்வளவு பேர் வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. நேத்தெல்லாம் ஒரு பையன் பேசுனதுல நான் அந்த வீடியோ வாய்ஸை மட்டும் அப்லோட் பண்ணன்னு வச்சுக்கேன், நீ எல்லாம் இருக்கிறதே வேஸ்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளு. ஏன் மக்களே, நம்பி மாச கணக்குல யாரையும் தங்க வைக்காதீங்க, இறக்கப்படாதீங்க. நான் இறக்கப்பட்டு ஆகுது 2 மடங்கு உங்களுக்கு. ரொம்ப பெருமையா இருக்குல்ல, இந்த காலத்துலயும் இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிதாங்க நம்ம நம்ப கூடாது. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவனை பத்தி யூடியூப்ல நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியுது எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு. இவன் யார் தெரியுமா? சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான் இவன். அந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும் என்னோட நகைய 3 பவுன் நான் அடகு வச்சு கொடுத்தேன். இந்த ஸ்லிப் உங்களுக்காக தாங்க காட்டுறேன். ஏன் அவன் பேர்ல அடகு வச்சீங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் எங்க ஏரியால வச்சா பேமெண்ட் கம்மியா தருவான் அப்படின்னாங்க. அவன் என்ன சொன்னா, நான் இருக்க ஏரியால வச்சா அதிகமா தருவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க ப்ரூஃப் இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு ப்ரூஃப் இல்ல, அவன் ப்ரூஃபை வச்சு அடகு வச்சு அவனுக்கு தான் கொடுத்தோம். கரெக்டா அந்த நகை வச்சு 10 நாள் எங்க கூட தான் இருக்கான். அந்த 10 நாள்ல திருப்பி வித்துட்டான். திருப்பி வித்துட்டு உமன்ஸ் டேக்கு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு நான் எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நல்லவனே, கேஸ் கொடுத்திருக்கேன்டா. தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல, விசாரணைக்கு வந்திருக்கலாம்லப்பா. ஏன் வரல? நீ பிராடுடா, நீ திருட்டு போய. உன்னை நம்பி சொல்லி காட்டக்கூடாது, ஆனா உன்னைய மாதிரி ஆளுக்கு சொல்லி காட்டணும். அதாவது நம்பிக்கை வச்சு என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா? அந்த சோறு போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துட்டு போன தெரியுமா? இப்ப நீ போட்ட ஸ்டோரிடா. இது மெய், இதாவது தீர விசாரிப்பதே மெய்யா. வா விசாரிக்கலாம், வாடா. ஏன் வரமாட்டேங்கிற? நான் உங்க வீட்டுல எனக்கு பணம் தர்றேன்னு சொன்ன வீடியோ ஆடியோ எல்லாமே வச்சிருக்கேன். நான் ஒண்ணா போஸ்ட் பண்ணுவேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட நகை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை ரொம்ப மனவேதனைக்கு நீ ஆளாக்காத. நீ என்னை நீ இந்த மாதிரி தொட்டிருக்கவே கூடாது. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு பண்ணிருக்கேன். நீ சாப்பிடாம கிடந்தா கூட எழுப்பி தம்பி சாப்பிடுறான்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்படி ஒரு ஜீவனைக்கே நீ துரோகம் பண்றனா? நீ யாரை ஏமாத்தப்ப இந்த ஸ்டோரி எல்லாம் நீ யாரை ஏமாத்த போடுற? இது எவ்வளவு பெரிய பிராட் தெரியுமா? நீ அதாவது திருட்டு கேஸ்ல நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளு இல்ல, நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு. உன் மேல கொலை கேஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கை வச்சு நான் உண்மையிலே அதை கூட நம்பலடா. சரி, பாவமே என்ன வேற எவனோ செஞ்சுட்டாக்கா, என்னைய மாட்டி விட்டாக்கான்னு நீ சொன்ன. ஆனா நான் அப்படியான்னு உன்னை நம்பி நான் வீட்டுல வச்சு சோறு போட்ட எனக்கு அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சு விட்டியடா ஆதி. ரொம்ப தப்பு ஆதி. வணக்கம் மக்களே. இப்போ சமூக வலைதளத்தையே கலக்கிக்கிட்டு இருக்கும் ஒரு பெரிய சர்ச்சை தாமரை செல்வி மற்றும் ஆதி தொடர்பான பிரச்சனை. இந்த விவகாரத்தில் தாமரை செல்வி வெளியிட்ட வீடியோ இப்போ மிக வேகமாக பரவி வருகிறது. அந்த வீடியோவுல அவங்க பல அதிர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. முதலில் தாமரை செல்வி காவல்துறைக்கும் தன்னோட வழக்கறிஞருக்கும் நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா இந்த விசாரணையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கிறது. அவங்க சொல்றதுபடி விசாரணையில ஆதியால் எந்த உறுதியான ஆதாரமும் காட்ட முடியல. மாறி மாறி பேசி உண்மையை மறைக்க முயற்சி செய்தார் என்று குற்றம் சாட்டுறாங்க. இந்த பிரச்சனையில் மிக முக்கியமான குற்றச்சாட்டு நகை திருட்டு. தாமரை செல்வி சொல்றாங்க, எங்க வீட்டுல இருந்த நகையை பற்றி ஆதி குழப்பமான பதில்கள் கொடுத்தார். ஒரு நேரம் டிராவல் வச்சேன், இன்னொரு நேரம் பெட்டியில வச்சேன் என்று கதையை மாற்றிக்கிட்டே இருந்தார். இந்த முரண்பாடுகளால இறுதியில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது என்று அவங்க கூறாங்க. இதோட மட்டும் இல்ல, தாமரை செல்வி தெளிவாக சொல்லுறாங்க, எனக்கு எந்த சமரசமும் வேண்டாம், என் நகை மட்டும் திருப்பி தரணும். இதற்கு பிறகு காவல்துறை நடவடிக்கையும் எடுத்ததாக அவங்க தெரிவிக்கிறாங்க. புகார் பதிவு செய்து கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல். ஆனா இந்த விவகாரத்தில் இன்னொரு முக்கியமான திருப்பம் இருக்கு. சமீபத்தில் வெளியான ஒரு குரல் பதிவு பற்றியும் அவங்க பேசுறாங்க. அந்த குரல் என்னோட அனுமதி இல்லாம பயன்படுத்தப்பட்டிருக்குது.
அந்த பெண்ணுக்கும் இதுல எந்த தொடர்பும் இல்லை என்று அவங்க விளக்குறாங்க. இதனால் இந்த பிரச்சனையில் இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற சந்தேகம் உருவாகிறது. இதோட சேர்த்து தாமரை செல்வி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க. நான் அந்த ஆளையும் அவன் குடும்பத்தையும் நம்பி வீட்டுக்குள்ள வச்சேன். அந்த நம்பிக்கையே என்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையில தள்ளுச்சு. இதுவே இந்த விவகாரத்தின் மிக முக்கியமான உணர்ச்சி அம்சம். அதோட மக்களுக்கே ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கறாங்க. யாரையும் எளிதாக நம்பாதீங்க. நீண்ட நாட்களுக்கு வீட்டில் தங்க வைக்காதீங்க. நம்பிக்கை தான் சில நேரங்களில பெரிய அபாயமாக மாறிடும் என்று அவங்க சொல்லுறாங்க. மேலும் அவங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூறுறாங்க. சில நாட்களுக்குள் உண்மை முழுமையாக வெளிவரும். அதுவரைக்கும் என்னை பற்றி யாராவது அவதூறு பரப்பினாலும் பரவாயில்லை என்று சவாலாக பேசுறாங்க. இப்போ இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரிய விவாதமாக மாறியிருக்கிறது. யார் உண்மை பேசுறாங்க, யார் தவறு செய்திருக்காங்க என்று மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இந்த பிரச்சனையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, ஆதி பக்கம் இருந்து என்ன பதில் வரும், அதெல்லாம் தெரிஞ்சுக்க நாம காத்திருக்கணும்.